புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வரணும், அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சண்டையே வரலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உயிர் பாதுகாப்பு இல்லாமல் மற்ற எந்த விஷயத்திற்கும் இந்த அக்கா சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வளாகத்தை விட்டு போங்க. எனக்கு இந்த மீட்டிங்கில் பேசணுங்கிற நோக்கத்திலே இது பேசலை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மரியாதை வைத்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் 2 பேரும் கருத்து மாறுபட்டால், உயிர் போகிற பிரச்சனை வந்தால் ஒழிய அதை 3வது நபரிடம் பகிராதீர்கள். சரியா? ஏன்னு சொல்கிறேன். அதாவதுங்க, நான் சொன்னல முதல்ல, நான் வெறும் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, அதற்கு தீர்வை தருபவள். நான் தீர்வை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். அம்மா அப்பா இங்கே யங்ஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் இப்போல்லாம் என்ன தெரியுமா மேடம் ஆகுது, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சாருன்னா அவர் வேறு எதுவும் செய்கிறதில்ல, என்னுடைய வீடியோவை கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறது. இந்த அந்த அம்மா சொல்லுது கேளுன்னு, அதே வேலையை தான் அந்த அம்மாவும் செய்யுது. இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை புருஷன் பொண்டாட்டி சண்டையில் சேர்த்துக்காதீங்க. நம்பர் 1 நம்மளை பெத்தது. நம்பர் 2 நாம் பெத்தது. நம்பர் 3 நம்ம கூட பிறந்தது. நம்பர் 4 அதுங்களுக்கு வாச்சது. இதுங்க எல்லாம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு வந்து சேர்ந்தது. யாருக்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டி தம் பிரச்சனையை சொல்லாதீர்கள். சரி, நான் சொல்லாதீர்கள்னு சொன்னேன்னா இவங்கெல்லாம் கெட்டவங்களா? கிடையாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். ஏனென்றால் அவர்கள் நம்மை அதிக அளவில் நேசிக்கக்கூடியவர்கள். அதிக அளவில் நேசிப்பதனால் என்ன நடந்து விடுகிறது? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அக்கா என் மேலே உயிரோ உயிர், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்கள் அக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இதில் நான் பேசினேன்னா உட்காந்து அழும். இப்போ கூட அதை கேட்டேன்னா அழும், கலகலன்னு அழுதுரும். அவ்வளோ உயிர் என் மேலே. அவள் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றிடும். அது அந்த அளவுக்கு உயிர். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் போய் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை புருஷன் அப்படி தான் இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ண நான் சொல்லணும். ஐயோ, தங்கத்தை எடுத்து கொடுத்தனே, அதை தரையில் போட்டுட்டானே. முதல்லயே சொன்ன அந்த ஆள் மூஞ்சி சரியில்லை, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. நீ ஒன்றும் செய்யாத சுல்தானா, அங்கே போவாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பின் பெரும் பெட்டகம்தான் என் அக்கா. ஆனால் குடும்பத்தை பிரிச்சுட்டாலே. அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ தங்கை கிட்டையோ ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். நான் ஏதோ ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, அவங்க ஒய்ஃபை பற்றி. எங்கள் அண்ணன் எப்படி டீல் பண்ண பாருங்க. சுல்தானா, உன்னை மாதிரி அவளை மாற்ற நினைக்காத. உன்னை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும், அவளை மாதிரி இருக்கிறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். அப்போது ஜிப் பண்ணவ தான் நான். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் போகவே கூடாது. ஏன்னா நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவோம். கவனம் பெற்றோர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டால் 3வது ஆளை உள்ள சேர்த்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை எக்காரணத்தை கொண்டும் நெகிழ விடாதீர்கள், எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு. இப்போ நிறைய பேர் சைலண்டாக இருக்கிறாங்கல்ல மேடம், அம்மா அப்பாவும் சேர்ந்தே இருக்கணும்னா கை தட்டின குரூப்பு ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது நாத்தனாராக இருக்கும், மச்சனராக இருக்கும், மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும். அதனால தான் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வக்கீல், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். நமக்குன்னா வாதாடி ஜெயிப்போம், அடுத்தவங்களுக்குன்னா வாதாடி ஜெயிக்க மாட்டோம், உடனே தீர்ப்பு எழுதிடுவோம்.